சென்னை தியாகராய நகரில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண் ஐடி நிறுவன ஊழியர் கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ சொல்லி அந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் அந்த பகுதி மக்களே அடித்து உதைத்து பிறகு போலீசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பட்டப்பகலில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் கூட காவல்துறையினர் கைது செய்ய முடியாத நிலையில்தான் திமுகவினுடைய ஆட்சியின் அவலம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் இன்று மதியம் பட்டப்பகலில், அதாவது தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தான் பணியாற்றி வரக்கூடிய சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிக்காக சென்று கொண்டிருந்த போது அவர் அந்த பகுதியில் எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு இளைஞர் ஒருவர் கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ சொல்லி இருக்கிறார். இதனால் அந்த பெண் செய்வதறியாமல் பதட்டம் அடைந்திருக்கிறார். உடனே சட்டம் போட்டிருக்கிறார். அக்கம் பக்கம் இருந்த பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் வந்த பிறகு விக்னேஷ் என்கிற இளைஞர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. திமுகவினுடைய ஆட்சியில் இரவு மட்டுமல்ல பகலில் கூட 24 மணி நேரமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது இந்த சம்பவம் மேலும் அதிர்ச்சி உள்ளாக்கி இருக்கிறது. தியாகராய நகர் பகுதி என்பது ஏராளமான மக்கள் புழக்கம் உள்ள ஒரு பகுதி. பட்டப்பகலில் அந்த பகுதி பரபரப்பாக காணக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலேயே ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய இளம் பெண் ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.